கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அப்பாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த பையனுடைய வயசு ஒரு 3 வயசு தான் இருக்குமா. அப்பா ஒரு புதுசா ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கி வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வச்சாராம். அந்த பையன் என்ன பண்ணா, நிறுத்தி வச்ச காரை சுத்தி பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஜல்லிக்கல் ஒன்று பக்கத்துல இருந்துச்சு. அந்த கல் எடுத்து அந்த கார்ல ஏதோ எழுதிட்டு இருந்தானோ. அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரொம்ப கோவம் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, ஓடி போய் அவனை அடிச்சிடுறாரு. நீ எப்படி கார்ல இந்த மாதிரி கோடு போட்ட, நான் இப்பதான் புதுசா ஒரு கார் வாங்கின்னு வந்து நிறுத்தினேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கும்போது, அவர் அடிச்சுட்டு அந்த பையன் அழுதுட்டே உள்ள போயிடுறான். அப்போ என்னத்தான் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஐ லவ் யூ டாடின்னு எழுதிருந்தானா. பார்த்த உடனே அவங்க அப்பா ரொம்ப அழுதுட்டாராம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக கஷ்டமான சூழ்நிலைகள், இழப்புகள், வேதனைகள்லாம் வரும்போது நம்ம மிகவும் வருத்தப்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இது ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இதை அலோவ் பண்ணாரு, இது எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார் என்று நாம் யோசனை செய்து நாம் மிகவும் வருந்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவேல் 2 அதிகாரம் 13 வாக்கியத்துடைய கடைசி பாகத்திலே, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். எந்த தீங்கு நம்மளுக்கு வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு தீங்கு வருதேன்னு அவர் மனஸ்தாபப்படக்கூடியவராய் காணப்படுவார். அவர் நம்மளை துன்பப்படுத்தணும், நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், இவங்களுக்கு இந்த இழப்பு கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு சரிப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஆண்டவர் இல்லையா. அவர் நம்முடைய தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நம்ம எப்படி நமக்கு தீங்கு வந்தா மனஸ்தாபப்படுறோமோ, அதே மாதிரி ஆண்டவரும் நமக்காக மனஸ்தாபப்படுகிறார். அவர் தீங்கு எடுத்துட்டு வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தீங்கோ, ஒரு இழப்போ, ஒரு மன கஷ்டமோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது எல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும். எனவே கர்த்தரை விசுவாசிக்கின்ற நாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போதுதான் கர்த்தருடைய மகிமை நம்மேல் பிரகாசிக்கும். அதனால உங்களுடைய பிரச்சனைகள், இழப்புகள், சோதனைகள் எல்லாம் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்காக மனஸ்தாபப்படுகிறவர். நம்முடைய பனிஷ்மெண்ட் அவரு விரும்புறதில்லை, நம்மளுக்கு அது பனிஷ்மெண்ட் இல்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனை விசுவாசிக்கிற ஜனமாய், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும். எனவே நாம் இழப்பதற்கு இருந்தாலும் அந்த இழப்பு ஒரு நன்மைக்காக காணப்படும். ஒருவேளை இப்ப நிறைய பேரு இந்த இழப்புகளை என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒருவேளை ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அனுமதிக்கல. ஒருவேளை அந்த இழப்பு இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் வேதனை அதிகமா இருந்திருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை காக்கக்கூடியவர். அதுதான் அங்க சொல்றார் யோவேல் 2:13, கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அவர் மனஸ்தாபப்படக்கூடியவர். உங்களை பனிஷ் பண்றது அவருடைய வேலை இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் வேலை. எனவே இந்த காலை வேளையில நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. நாம் மீண்டுமாக நாளை தினத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். ஆமென்.